ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட், டெக் டிப்ஸ் அண்டு பேங்கிங் ப்ராசஸ் இது எல்லாம் சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் தமிழில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் லைஃப்பில் மணி ஹேண்டலிங், டிஜிட்டல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்குங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு புது அப்ளிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அந்த அப்ளிகேஷனுக்கான லாகின் ப்ராசஸ், அப்புறம் அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா யூனிக்காக நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இதில் கொடுத்துருக்க இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பண்ண அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. பட் இதில் வந்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே அப்ளிகேஷனில் பண்ணலாம். சேம் டைம் ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து லான்ச் ஆச்சு. சரி, அதை பற்றி ஒரு ரிவ்யூவாக வந்து இந்த வீடியோ வந்து போடலாம் தான். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் எடுத்து பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷனில் ரயில் 1 வந்து சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க டேரக்டா அந்த பேஜுக்கு வரும். நீங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்க என்ன பண்ணீங்கன்னா கண்டினியூ அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் வரும். இந்த பேஜில் வந்துட்டு நீங்க வந்து 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட மொபைல் நம்பர் வச்சு நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி வச்சுட்டு இருக்க ரயில் கனெக்ட் அதோட ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாம யூடிஎஸ் ஆப்ஷனும் வந்து இருக்கு. அதோட ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரயில் கனெக்டை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதோட ஐடி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களோட பின் வந்து இங்க செட் பண்ணணும். பின்னை செட் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பாத்தீங்கன்னா ரிசர்வ் வந்து இருக்கு. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரல் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். நம்மளோட சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்றது. அது இல்லாம நீங்க வந்து தக்கல் டிக்கெட்டும் வந்து புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ் வந்து இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா யூடிஎஸ் ஆப்ல நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதை வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜென்ரல் டிக்கெட் வந்து நீங்க வந்து இங்க புக் பண்ணிக்கலாம். லாஸ்டா பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் நீங்க வந்து ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க கியூ நின்று நீங்க டிக்கெட் வாங்கறத விட நீங்க வந்து இங்கேயே வந்து உங்களோட டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப ஈஸியா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் ட்ரெயின், அப்புறம் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட் கோச் பொசிஷன், ட்ராக் யுவர் ட்ரெயின், அப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைல் ரீஃபண்ட் வந்து பண்றது இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா ரயில் மேடட் வந்து இருக்கு. இப்போ 1 by 1 வந்து எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வ் வந்து உள்ள போகலாம். ரிசர்வ்ல போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க வந்துட்டு நீங்க ஆல்ரெடி சைட் பண்ணி வச்சு சேவ் பண்ணி வைக்கிற ஆப்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு இப்போ சென்னையில இருந்து வேலூர் வரீங்க, வேலூர் இருந்து சென்னை, இதுதான் உங்களோட டிராவல் அப்படின்னும் போது நீங்க வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ரெகுலரா போற இடத்துல நீங்க வந்து சேவ் பண்ணி இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுல வந்து எந்த கிளாஸ்ல வேணும், எந்த கோட்டால வேணும் எல்லாமே நீங்க வந்து செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணா டைரக்டா அந்த பேஜுக்கு வந்து போகும். இல்ல நான் வந்து புதுசா பண்ண போறேன் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் டு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எங்கிருந்து கிளம்புறீங்க, எங்க போய் ரீச் ஆக போறீங்க அப்படின்னு சர்ச் பண்ணி சைட் பண்ணிடுங்க. சைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிஸ்பேச் டேட் வந்து கேட்கும். நீங்க எப்ப கிளம்ப போறீங்களோ அந்த டேட் வந்து கேட்கும். இங்க வந்து கேலண்டர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல போயிட்டு நீங்க எந்த டேட்ல டிராவல் பண்ண போறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி லாஸ்டா பாத்தீங்கன்னா அதர் ஆப்ஷன் வந்து இருக்கு. அது வந்து ஆப்ஷனல் தான், வேணா நீங்க செட் பண்ணலாம், அது வந்து விட்டுருங்க. கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸும் வந்து இருக்கு. சர்ச் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ட்ரெயினுமே வந்து ஷோ ஆகும் அந்த டேட்ல. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்க டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெயினோட டைமிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எப்ப கிளம்புது, எப்ப ரீச் ஆகுது அந்த கொடுத்துருக்காங்க. டைம், டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலா. நெக்ஸ்ட் எவ்வளவு டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு அதை வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டைம் அங்கேயே வந்து பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீக்லி என்னைக்கெல்லாம் வந்து ட்ரெயின் டிராவல் ஆகுது அப்படின்ற மாதிரி அதையும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயினோட ரூட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரெயின் எந்தெந்த ஸ்டேஷன்ல எந்தெந்த டைமிங்ல வந்து போகுது அப்படின்றது வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ட்ரெயினோட லைவ் லொகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க புக் பண்றதுக்கு முன்னாடி இப்போ அந்த ட்ரெயின் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ட்ராக் பண்ணலாம். லைவ் லொகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எந்த இடத்துல ட்ரெயின் டிராவல் ஆயிட்டு இருக்குன்றது வந்து இங்க வந்து ஷோ ஆகும். அதுலயே வந்து கோச் பொசிஷன் இருக்கு, கோச் வந்து எந்தெந்த கோச் எங்கெங்க இருக்கு அப்படின்னு எல்லா டீட்டெயிலா வந்து கொடுத்துருப்பாங்க. இன்டர்ஃபேஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்தெந்த ட்ரெயின் இருக்கு எல்லாம் கண்டினியூஸா வந்து எல்லாமே இருக்கு. எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்லீப்பர் டிக்கெட் புக் பண்ண போனோம்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா இங்க வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஆட் பேசஞ்சர் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். இல்ல ஆட் எக்ஸிட்டிங் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க நேம்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். யாரோட நேம் உங்களுக்கு தேவையோ அவங்களோட நேம்லாம் செட் பண்ணிட்டு நீங்க வந்து ஆட் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட் ஆயிடும். இல்ல நீங்க புதுசா பண்ண போறீங்கன்னா ஆட் நியூ கொடுத்துட்டு மேலா ஃபீமேலா அதெல்லாம் செட் பண்ணீங்க. அவர் ஃபுல் நேம், ஏஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்த்தோட ரெஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லோயரா, மிடிலா அதை வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அது நம்ம செட் பண்ணி நீங்க ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஏஜ் வந்து செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் 5 இயர்ஸ்க்குள்ள கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து சீட்டு வேணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து சார்ஜஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு சீட்டு தேவையில்லை ஆனால் குழந்தைய வந்து நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து பே பண்ணணும், உங்களுக்கான சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க குழந்தைக்கு. செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்க எந்த சார்ஜஸ் பே பண்ண தேவையில்ல, ஆனா வந்து குழந்தைங்க வந்து கூட்டிட்டு போகலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோச் வந்து கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் முடிச்சு கீழே பாத்தீங்கன்னா எஸ் வந்து கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து கீழே பாத்தீங்கன்னா ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணீங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின் எங்கேருந்து எங்கே போகுது, எவ்வளோ அவைலபிள் இருக்கு, பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும், அப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். இதெல்லாம் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சா கேட்டிருப்பாங்க, அந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபிளேர் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஆகுது அப்படின்ற வந்து எல்லாமே டோட்டலாக வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபிளேர் பிரேக்கப் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றது எல்லா டீட்டெயில் வந்து அதில் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் வந்து புக் நோ வந்து கொடுங்க. நீங்கள் புக் நோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட பேமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். நீங்க ஐஆர்சிடிசில பண்ணும்போது பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள ஒரு 4-5 ஆப்ஷன் வரும். நிறைய வந்து கன்ஃபியூஷன் வந்துருக்கு. அப்போ பேமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு இருந்துச்சு. பட் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல யூபிஐ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேலெட் வந்து இருக்கு, ரயில் வேலெட் வந்து இருக்கு. நீங்க ஜஸ்ட் இதுல வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கலாம். ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்க தேவைப்படும் போது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க அடிக்கடி டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு 10,000 இதுல வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு அமௌண்ட் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ரயில் டிக்கெட் புக் பண்ணும்போது சீக்கிரமும் புக் ஆகும். முக்கியமா இந்த தக்கல் டிக்கெட் ட்ரை பண்ணவங்கலாம் வந்து ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதை வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து பே யூசிங் யூபிஐ இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களோட ஆப் வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ற மாதிரி. எக்ஸாம்பிள் நீங்க யூபிஐ ஆப் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து டேரக்டா அந்த பேஜுக்கு போகலாம். அப்படி இல்லை அதர் மொபைல் வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க, யூபிஐ ஐடி போட்டு நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க. நீங்க அவங்க மொபைல்ல பண்ண போறீங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க உங்களோட சேவிங்ஸை ஸ்மார்ட்டா கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களா? அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி, லம்சம், இஎல்எஸ் மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு. உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ் பண்ண தெரிஞ்சா இதுதான் பெஸ்ட் ரூட்டு. ஸோ நான் ஒரு ஏஎம்எஃப்ஐ டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ உங்க கோலுக்கு சூட்டா வர ஃபண்டை செலக்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களோட மந்த்லி சேவிங்க்கு growth வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்க வெல்த்தை பில்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கூகுள் பேவோ ஃபோன்பேவோ அதை செட் பண்ணிங்க. நம்ம வந்து கூகுள் பே வந்து செட் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட பேமெண்ட் வந்து நீங்க அங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னும் போது உங்களோட டிக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து புக் ஆயிடும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நான் இந்த டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் டவுன்லோட் பண்ண முடியல. பட் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க உங்க மொபைல் ஆகுதான்ட்டு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா பேக் வந்துட்டு திரும்ப நீங்க மெயின் பேஜ்ல வந்துட்டு மை புக்கிங் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணினா உங்களோட டிக்கெட் வந்து ஷோ ஆகும். ரிசர்வ்னு வந்து ஷோ ஆகுது இல்லையா, நம்ம புக் பண்ற டிக்கெட்லாம் இங்கே வந்து ஷோ ஆகும். இதுல வந்து ஃபுல் இருக்கும். இது இல்லாம நீங்க டீட்டெயில் வந்து ஃபுல்லா வேணும் அப்படின்னா வியூ டீட்டெயில் வந்து கொடுங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். பேசஞ்சர் டீட்டெயில இருந்து உங்க ட்ரெயினோட டைமிங், எங்க ரீச் ஆகுது எல்லாமே இருக்கும். பிஎன்ஆர் நம்பர், அப்புறம் ஃபுல்லாவே வந்து இந்த பேஜ்ல வந்து இருக்கும். அவ்வளவுதான் ப்ராசஸ். நீங்க வேணும்னா கேன்சல் கூட வந்து இதுல வந்து பண்ணலாம். நம்ம ரிசர்வ் டிக்கெட் ப்ராசஸ் வந்து ஃபுல்லா வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு அன்ரிசர்வ் அந்த ஆப்ஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜென்ரல் டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். நம்ம போயிட்டு அங்க வந்து கியூ நின்று டைம் வேஸ்ட் பண்றதை விட நீங்க இதை யூஸ் பண்ணி டக்குன்னு நீங்க எடுத்துட்டு நீங்க போயிட்டு டைரக்டா ட்ரெயின்ல ஏறலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்துட்டு எங்கிருந்து எங்க போக போறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் டு புக் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு பேசஞ்சர் டீட்டெயில் வந்து கேட்கும். அடல்ட் எத்தனை பேர், சைல்டு எத்தனை பேருன்ட்டு. அப்புறம் ட்ரெயினோட டைப் வந்து கேட்கும். மெயில், எக்ஸ்பிரஸ், அப்புறம் சூப்பர் ஃபாஸ்டா அதை வந்து கேட்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சைல்டு இருந்தால் நீங்க கொடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிளேர் வந்து எவ்வளவு வருது அது வந்து சார்ஜஸ் வந்து இங்க வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்க புக் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா சேம் ப்ராசஸ். நீங்க அங்க எப்படி பேமெண்ட் பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான் இதையும் புக் பண்ணலாம். யூபிஐ கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து உங்களோட பேமெண்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா மை புக்கிங்ல வந்தீங்கன்னா அங்க வந்து அன்ரிசர்வ் வந்து உங்களோட டிக்கெட் வந்து ஷோ ஆகும். இந்த டிக்கெட் நீங்க எப்போ புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்னைக்கு டிராவல் பண்ண போறீங்களோ அன்னைக்கு தான் அது வந்து புக் பண்ணணும். பிஃபோர் 2 hours 3 hours அந்த மாதிரி வந்து புக் பண்ணிக்கோங்க. நீங்க 1 day பிஃபோர் வந்து பண்ணலாமா நிறைய பேர் வந்து கேட்கறீங்க. அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. என்னைக்கு டிராவல் பண்ண போறீங்களோ அந்த டைம்ல வந்து நீங்க வந்து புக் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரெயின்ல போகலாம். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து பார்க்க போறோம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷனா அட் ஸ்டேஷனா வந்து 2 ஆப்ஷன் வந்து கேட்கும். உங்களோட ஸ்டேஷனை வந்து இங்க வந்து செலக்ட் பண்ணணும். நீங்க சப்போஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து பண்ண போறீங்க அப்படின்னும் போது அட் ஸ்டேஷன் வந்து கொடுத்துங்க.
இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார் கோடு வந்து ஷோ ஆகும். ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து QR கோட் இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஷனோட டீடைல் வந்து அதை எடுத்துக்கும். அப்படி இல்லை நீங்க அவுட் சைட்ல இருக்கீங்கன்னா நீங்க அவுட் சைட்ல வந்துட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருக்கோ அந்த நேம் வந்து சர்ச் பண்ணி, சப்போஸ் சென்னையில இருந்தா சென்னை, வேலூர்னா வந்து வேலூர் கொடுத்துக்குங்க, திருவண்ணாமலை அந்த மாதிரி வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்பர்ஸ் ஆஃப் பர்சன்ல வந்து நீங்க எத்தனை பேர் வந்து ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஒருத்தரே வந்து கொடுத்துக்கங்க. கீழே வந்து டிக்கெட் இவ்வளவு வந்து ஷோ ஆகும். சேம் ப்ராசஸ் பே கொடுத்துட்டு நீங்க வந்து உங்களோட அமௌண்ட் வந்து பே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டர் ஃபுட்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களோட PNR நம்பர் கொடுத்து நீங்க வந்து ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபைல் ரீஃபண்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி உங்களோட ரீஃபண்ட் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரயில் மேடட் வந்து இருக்கு. இங்க வந்துட்டு நீங்க ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா இங்க வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களோட லொகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வீடியோஸ் எடுத்து பண்ணணும், இல்லை வந்துட்டு வாய்ஸ் கொடுக்கணும், இல்லை ஏதாச்சும் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எல்லா ஆப்ஷனையும் வந்து இங்க வந்து இருக்கு. ஜஸ்ட் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இது வந்துட்டு 5 MB இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்க வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்லோட் ஆயிடும். எங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது, ட்ரெயினுக்குள்ள தேவைப்படுதா இல்லை வந்து ஸ்டேஷன்ல ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஹெல்ப்லாம் வேணும் அப்படின்றது வந்து இங்க வந்து இருக்கு. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் உங்களுக்கு தேவை அப்படின்றத ஜஸ்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்கு. செக்யூரிட்டிஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா உமன்ஸுக்கான ஸ்பெஷல் நீட்ஸ் வேணுமா அதுக்கும் இருக்கு. எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி ரெக்வஸ்ட் இருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அதுக்கான ஆப்ஷன் வந்து அங்க இருக்கு. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், செக்யூரிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ப்ராப்ளம் ஃபேஸ்ன்னு வந்து கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து ஆல்கஹால் அடிக்கிறாங்க, என்னோட கம்பார்ட்மெண்ட்ல ஆல்கஹால் வச்சுட்டு வராங்க அப்படின்னும் போது அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸ்மோக்கிங் பண்றாங்கன்னா அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னும் போது அதையும் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி நீட்ஸ் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு வந்து ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஏதாச்சும் சொல்லணும்னா நீங்க ஜஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்க வந்து சொல்லலாம். லாஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் பண்ற ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து டைப் பண்ண தெரிஞ்சா எல்லாமே கிளியரா எந்த ட்ரெயின் நம்பர்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க டீட்டெயிலா டைப் பண்ணிட்டு எந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கிறத நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து சப்மிட் கொடுக்கலாம். இதோட ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா சஜஷன்ல போயிட்டு நீங்க ஃபீட்பேக் வந்து பார்க்கலாம். இல்ல உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா ட்ராக் ஆப்ஷன் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்க்கலாம். ப்ரொஃபைலுக்கு வந்து இங்க யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாலெட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அது வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில் வந்து ஷோ ஆகுது. நீங்க யாராச்சும் ஆட் பண்ணி வைக்கணும்னா இங்க வந்து நீங்க ஆட் கொடுத்து அவங்களோட டீட்டெயில ஃபுல்லா நீங்க என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து ஆட் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் மேலா ஃபீமேல் வந்து கொடுத்துக்கங்க. எடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், பிரெத் ப்ரெஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அப்பரா, மிடிலா, லோயரா அதெல்லாம் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கான இது கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா வந்து எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நோ வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஐடி டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஐடி டைப்ல பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆதார் கூட ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்பர் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு ஆட் பேசஞ்சர் வந்து கொடுத்துருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் வந்து ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது பயோமெட்ரிக் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. மெனு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து ஷோ ஆகும். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் வந்து ஒரே ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். IRCTSல பாத்தீங்கன்னா ரிசர்வ் டிக்கெட் வந்து புக் பண்ணுவோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தக்கால் டிக்கெட் வந்து புக் பண்ற மாதிரி இருந்துச்சு. UTS ஆப்ல வந்துட்டு நம்ம வந்து ஜெனரல் டிக்கெட் வந்து புக் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரே ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. அதே மாதிரி முக்கியமா சொல்ல போனா இந்த ரயில் ரோட்ல வந்துட்டு இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.